Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட போஸ்ட் பார்ட்டம் ஹேர் கேர் தான் பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு நான் என்னோட ரொட்டீன் வந்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். டு ஸ்டார்ட் வித் என்னோட சி செக்ஷன் முடிஞ்சு ஒரு 3 monthsக்கு வந்துட்டு எனக்கு சுத்தமாக ஹேர் ஃபால் எதுவுமே ஆகலை. நார்மலாக இருந்தது. லைக் ஹேர் ஃபால் ஆகலைன்னு சொல்ல முடியாது. நார்மலாக ஒரு டெய்லி ஒரு 15 to 20 அது வந்துட்டு நார்மல் தான் எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் வந்துட்டு தலைமுடி உதிர்ந்துட்டு இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது ஒரு 3 months கழிச்சு, ஒரு 4th month மிட்ல இருந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சிவியரான ஹேர் ஃபால். அதாவது எப்படின்னா நான் எங்கெல்லாம் போறேனோ எல்லா இடத்துலையும் என்னோட முடிதான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு அப்படியே சும்மா அப்படி தொட்டுட்டு எடுத்தனாலே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு எல்லா இடமும் வந்துட்டு முடியாதான் இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயுமே கூட சில பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா உங்கள் ஹேர் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்ட்டு. கரெக்டு தான். வந்துட்டு ரொம்ப 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 ரொம்பவே வந்துட்டு இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத அளவுக்கு சிவியர் ஹேர் ஃபால் வந்துட்டு எனக்கு இந்த போஸ்ட் பார்ட்டம் ஆஃப்டர் 5th அதாவது 4thலேருந்து ஒரு 7th month இப்போயுமே இருக்குது. பட் ரெடியூஸ் ஆகிருக்கு. அந்த ஒரு லாஸ்ட்டாக ஒரு 3 months வந்துட்டு ரொம்பவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் half ஆஃப் த ஹேர் வந்து போயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, இது வந்து ரொம்ப காமன் தான், நீ வந்துட்டு அப்படியே விடு, நார்மலாக ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நானும் ஓகே, எல்லாருக்கும் நடக்கிறது தானே, ஓகே கொஞ்ச நாள் கழிச்சு நின்றோம், நம்மளுக்கு திரும்ப முடி வளரும் அப்படின்னு தான் இருந்தேன். ஒரு 1 month ஆச்சு பயங்கரமாக கொட்டி எனக்கு வந்து ரொம்ப என்ன இவ்வளோ முடி கொட்டுது, எங்கே போனாலும் முடியா இருக்குது, தொட முடியல, தொட்டனாலே வந்துட்டு ஒரு 10 முடி வருது, அந்த மாதிரி ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு. 2 விஷயம் நான் வந்துட்டு நோட் பண்ணது. ஒன்று வந்துட்டு நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ அயர்ன் கால்சியம்லாம் சாப்பிட்டுட்டு இருப்போம். ஸோ அதை வந்துட்டு பேபி பிறந்துட்டு அப்புறமா நிறுத்தக்கூடாது. நிறுத்திட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி ஹேர் ஃபால் ஆகிறது இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆகும் அப்படின்றது என்னோட டாக்டர் சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 months வந்துட்டு அயர்ன் கால்சியம் எல்லாமே சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நிறுத்திட்டேன் நான். ஏன்னா என்னோட டாக்டர் வந்து 3 months சாப்பிட்டு அவங்கள வந்து மீட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் வந்து என்ன பண்ண போகாமல் அப்படியே அந்த மெடிசன்ஸும் ஸ்டாப் பண்ணிட்டேன். அது வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக் நான் பண்ணது. ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுக்கிறீங்க அயர்ன் கால்சியம்க்கு அப்படின்னா உங்கள் டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ நாள் இதை எடுக்கணும் அப்படின்றத. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட டாக்டர் வந்து நெக்ஸ்ட் 3 monthsமே எனக்கு வந்துட்டு அயர்ன் கால்சியம் எடுக்க சொன்னாங்க. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி அயர்ன் வந்து கம்மி. ஸோ அதனால தான் வந்துட்டு என்னோட ரொம்ப முக்கியமான ரீசன் என்னோட சிவியர் ஹேர் ஃபால்க்கு. இன்னொரு விஷயம் வந்துட்டு சுத்தமாக மெயின்டெனன்ஸே கிடையாது. சுத்தமாக வந்துட்டு ஒரு ஹேர் கேர் கிடையாது, ஒன்றுமே இல்லை. அது பாட்டுக்கு நான் பாட்டுக்கு போவேன். லைக் ஆயில் அப்ளை பண்ணுறதோ இல்லை வந்துட்டு ப்ராப்பராக ஒரு ஷாம்பூ கண்டிஷ்னர் ஃபாலோ பண்ணுறது எதுவுமே கிடையாது. சும்மா அப்படியே ரேண்டமாக பண்ணிட்டு இருந்தேன் அந்த டேஸ்லாம். அதுவுமே வந்துட்டு இன்னொன்று ஒரு மெயினான ரீசன். ஸோ இப்போ தான் ஒரு ரீசன்ட் டேஸில் வந்துட்டு நான் வந்து ஒரு ப்ராப்பராக வந்துட்டு ஒரு ஹேர் கேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மெயினாக வந்துட்டு என்னோட ஹேர் ஆயில் நான் வந்துட்டு வீட்டிலே பண்ணி அதை போட்டு அப்ளை பண்ணுறேன் ஒரு 1 month. ஸோ நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப ஹேர் ஃபால் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். போஸ்ட் பார்ட்டம் பீரியடில் இருந்தீங்கனாலும் சரி, இல்லை நார்மலாகவே உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த ஹேர் ஆயில் வந்துட்டு தேய்ச்சி பாருங்கள். வீக்லி 2 வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஹேர் ஃபால் குறையும். அந்த ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஒரு 3 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்துட்டு ஒரு 20 கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கடாய் காஞ்சிட்ட அப்புறமா செக்கு கோகோனட் ஆயில், ஹேண்ட் ப்ரெஸ்ட் கோகோனட் ஆயில் வந்துட்டு ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிக்க போகிறேன். லைட்டாக ஆயில் கொதிச்சிட்ட அப்புறமா சின்ன வெங்காயத்தை வந்து அதில் ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் வந்து லைட்டாக ஒரு ப்ரௌன் ஷேட் வந்தோடனே இந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம்.
ஸ்டவ் வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கலாம், ரொம்ப ஹை வேண்டாம். ஆல்மோஸ்ட் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நான் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணணும், நல்லா சிம்மில் வச்சிடலாம் ஸ்டவ்வை. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு 2 minutes நல்லா சிம்லேயே இருக்கட்டும். ஸோ இது வந்து நல்லா அந்த சின்ன வெங்காயமும் அந்த கருவேப்பிலையும் அந்த எண்ணெயோட ஊறி ஒரு 1 hour வந்துட்டு அது ரெடி ஆகணும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் வந்துட்டு இந்த மாதிரி பார்ட்டிஷன் எடுத்து அது வந்துட்டு அப்ளை பண்ணுறேன் ஆயிலை. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக பார்ட்டிஷன் எடுத்து ஃபுல்லாக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி. ஸோ இது வந்து டேண்ட்ரஃப் இருந்தாலுமே சரியாயிடும் உங்களுக்கு. ஆல்சோ ஹேர் க்ரோத் அண்ட் ஹேர் ஃபாலையும் வந்துட்டு அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஸ்கேல்பில் நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சமாக வந்துட்டு கீழே எண்ட்ஸ் வரைக்கும் தேய்க்கிறேன், ஏன்னா ட்ரையாக இருக்கும் இல்லைனா. அதனால் வந்துட்டு டில் த ரூட்ஸ் வரைக்கும் தேய்ச்சிக்கலாம். அப்புறமா ஒரு லைட் மசாஜ் மாதிரி எல்லா இடமும் ஆயில் போய் சேரணுன்றதுக்காக மைல்டாக சும்மா ஃபிங்கர்ஸ் வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ரொம்ப டைட்டாக இல்லை, ஒரு மீடியமாக ஒரு கொண்டை போட்டு அப்படியே விட்டுடலாம். அண்ட் ரிமைனிங் இருக்கிற ஆயில் வந்துட்டு கையில், நெக்கில், அப்புறம் என்னோடய ஃபேஸ்லேயும் கூட நான் இந்த ஆயில் அப்ளை பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு இது ஃபஸ்ட்லேருந்தே நான் யூஸ் பண்ணுறனால எனக்கு செட் ஆகிடுச்சு. ஆல்சோ வந்துட்டு எனக்கு உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை முகத்தில் தேய்க்காதீங்க. உங்களுக்கு ட்ரை ஸ்கின் அப்படின்னா இது நீங்கள் முகத்தில் தேய்ச்சாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ லைட்டாக அப்படியே மசாஜ் மாதிரி பண்ணிக்கிறேன் ஃபேஸில், கையில், எல்லா இடத்துலையும். அப்புறம் வந்து அப்படியே பேக் பண்ணி விட்டுக்கலாம். ஆயில் தேய்ச்சி ஒரு 1 hour கழித்து நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வந்து ஒத்துக்காதான்னு தெரியல அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு 10 minutesலேயே குளிச்சுடுங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆக கொஞ்சம் 1/2 hour 1 hour அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு எடுத்தோடனே வந்துட்டு இது செட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா யூஸ்வலாக சொல்லுவாங்க சின்ன வெங்காயம் வந்துட்டு கோல்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டன் டவலில் வந்துட்டு ஹேரை வந்து ஜஸ்ட் கட்டி வச்சுருக்கேன். ஸோ அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் மட்டும் அது இந்த டவல் வந்துட்டு உறிஞ்சிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா வெயிலில் போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் காட்டலாம். உங்களுக்கு வெயில் இருக்கிறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ட்ரையர் யூஸ் பண்ணியும் வந்துட்டு காய வச்சுக்கலாம். ட்ரையரில் வந்துட்டு ஹாட்டாக இல்லாமல் வார்ம் இல்லைனா வந்துட்டு நல்லா ஜில்லுன்னு காற்று வரும் இல்லையா, அந்த மாதிரி ட்ரையர் யூஸ் பண்ணோன்னா ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு வெயிலில் ஒரு 2 minutes காமிச்சிட்டு அப்படியே ஃபேன் கீழே போய் உட்காந்து இந்த மாதிரி தட்டிகிட்டே இருக்கிறப்போ சீக்கிரமாகவே காஞ்சிரும். ஆல்சோ டேபிள் ஃபேன் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக காய வச்சிடலாம். ஒரு 5 to 10 minutesலேயே வந்துட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். என்னோட ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஸோ என்னோட வயிறு வந்து நல்லா பெருசாச்சு ப்ரெக்னன்சி அப்போ. நல்லாவே லைக் யூஸ்வலாக இருக்கிறத விடையுமே நல்லா பெருசானனால ஸ்ட்ரெச் மார்க்ஸும் வந்து ரொம்ப ஹெவியாக ஆயிடுச்சு. அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நல்லா இச்சிங்காக இருந்தனால நல்லா சொரிஞ்சிட்டே இருந்தேன். ஃபுல் டைம் வந்துட்டு சொரிஞ்சிட்டே இருப்பேன். லாஸ்ட் மந்த் ஆஃப் ப்ரெக்னன்சி அண்ட் குழந்தை வந்துட்டு பிறந்துட்டு அப்புறம் எல்லாம் சொரியும் எனக்கு. ஐயோ சொரியுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொரிஞ்சிட்டே இருந்தேன். ஸோ எல்லாருமே சொன்னாங்க சொரியறப்போ அந்த ஸ்கின் வந்துட்டு நீ அதை இது ரப் பண்ணுறது வந்துட்டு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து அதிகமாக்கும் அப்படின்ட்டு. நான் கேட்கவே இல்லை, நான் பாட்டுக்கு ஆனால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நல்லா இச்சிங் ஆகுதுன்னு சொல்லிச்சிட்டேன். ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அதை அவாய்ட் பண்ண முடியாது, ரொம்ப இச்சிங்காக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு கோகோனட் ஆயிலோ இல்லை ஆலிவ் ஆயிலோ வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் காம் ஆகும். அது வந்து பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு அப்படின்றது வந்துட்டு நான் சொல்லிடுறேன். ஆல்சோ உங்களோட ஸ்ட்ரெச் மார்க், அதாவது என்ன மாதிரி ஆர் என்னோடையும் உங்களுக்கு வந்து ரொம்ப இப்போதான் சிசேரியனோ இல்லை பேபி டெலிவரி ஆகி 1 month 2 months ஆயிருக்குன்னா இட்ஸ் த ரைட் டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து ஒரு பிங்க் கலரில் ஒரு ரெட் கலரில் அந்த ஸ்டேஜில் இருக்கிறப்போவே நம்ம வந்துட்டு கேர் எடுத்து நம்ம
ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாலே வந்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஏன்னா ரொம்ப சிவியராக அந்த ரெட்லேருந்து அந்த பிங்க்லேருந்து இந்த ஒயிட் கலர் ஸ்கார்ஸாக மாற அது வந்துட்டு போக வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து என்னோட டாக்டர் சொன்னாங்க. ஸோ இந்த டைம் எனக்குமே வந்துட்டு இப்போ தான் பிங்க் அந்த டார்க் ரெட் அந்த ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இப்போவே வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதுக்கான முயற்சி எடுத்தோம்னா ஓரளவுக்கு கம்மியாகும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஃபுல்லாக ஃபேட் ஆகாது. ஃபுல்லாக ஃபேட் ஆகணும்னா இதர் லேசர் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும். ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ அவசியம் இல்லைனால நான் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்ட்ரெச் மார்க்குக்கு நான் யூஸ் பண்ணுற ஆயில் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில். இது வந்துட்டு வெர்ஜின் ஆலிவ் ஆயில் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு எந்த பிராண்ட் ஆயில் வேணால் வாங்கலாம். நான் வந்துட்டு இது அமேசானில் வாங்கினேன். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இது வந்துட்டு என்னோட செகண்ட் பாட்டில். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் பாட்டில் கால் பண்ணி தூக்கி போட்டாச்சு. இது செகண்ட் ஒன். ரேட் வந்துட்டு 349 போட்டிருக்காங்க. இதை விடையுமே நான் கம்மியாக தான் வாங்கினேன். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கை ஃபுல்லாக எடுத்துகிட்டு என்னோட ஸ்டொமக்கில் எங்கெல்லாம் ஸ்ட்ரெச் மார்க் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு மசாஜ் பண்ணுவேன். 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிட்டு அப்புறமா வந்து நான் அப்படியே விட்டுருவேன். ஸோ இது வந்து ஓவர் நைட் விடுறது வந்து இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ரிசல்ட்ஸ். ஆல்சோ மார்னிங் ஆஃப்டர் பாத் அந்த மாதிரி டைமில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா கோகோனட் ஆயில் நார்மலாக நம்ம வீட்டில் தேய்க்கிறோம் இல்லையா, தலைக்கு தேய்க்கிற கோகோனட் ஆயிலாக இருக்கட்டும் இல்லை எந்த கோகோனட் ஆயிலாக இருக்கட்டும், அந்த ஆயில் வந்துட்டு நல்லா நிறையா எடுத்துட்டு ஸ்டொமக் ஃபுல்லாக எங்கெல்லாம் ஸ்ட்ரெச் மார்க் இருக்கோ லைக் ஹிப்பில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் பண்ணி விடுங்க ஒரு 2 to 3 மினிட்ஸ். இதை வந்து நீங்கள் லாங் டேர்மில் யூஸ் பண்ணுறப்ப தான் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓரளவுக்கு ஃபேட் ஆயிருக்கு. ரொம்ப ஃபேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் கண்டிப்பாக கம்மியாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் எல்லாரும் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டேக் கேர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய், டேக் கேர்.